சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவுமிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை இங்கு நாடகமாக காண்போம். 7ஆம் வகுப்பு மாணவர்கள் நடித்த ஆளுக்கு ஒரு வேலை என்ற நாடகத்தை இங்கு காணப்போகிறோம். இதில் பெற்றோராக அருணாச்சலமும் சுஜியும் நடித்துள்ளனர். சிறுவனாக திக்ஷன் நடித்துள்ளான். எறும்பாக மணிகண்டனும், முயலாக ரஃபீக்கும், மாடாக பாலகிருஷ்ணனும், தேனியாக முத்துசெல்வியும், ஆமையாக அமீரா ஃபாத்திமாவும் நடித்துள்ளனர். கதை சொல்லியாக சொக்கலிங்கம் நடித்துள்ளான். இனி நாடகத்தை காண்போம். பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை அப்படின்னு ஒரு நாடகத்தை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? முதல்ல இவன் நம்ம கதையோட நாயகன். இவன் ஒழுங்கா பள்ளிக்கூடமே போக மாட்டான். ஊரை சுத்திக்கிட்டு வருவான். அவங்க அப்பா அம்மா எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டான். ஒரு நாள் அவங்க அப்பா பையனை கூப்பிடுறாரு. அண்ணா உடஞ்சி போனாலும் வெள்ளம் அழுதாலும் திரும்ப வராது. இப்போ நீ ஒழுங்கா படிக்கணும்னா வாழ்க்கையில முன்னாடி முடியாது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செல்வ பகங்கிற மாதிரி அப்பா நினைக்கிறாரு. சார், இந்த பையன் என்னதான் சொன்னாலும் இவனை திருத்தவே முடியலையே. எறும்பு ஊற ஊற கல்லும் ஊற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக இவனை மாத்தணும் போல இருக்கு அப்பா நினைக்கிறான். பள்ளிக்கூடம் போறதுல எனக்கு கொஞ்சம் வராது. அப்பாவுக்கு கோவம் வருது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. ராசா, உழைக்கிற மாதிரி தான் ஊரில் படிக்கிறதா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோங்க. அடமலை விட்டாலும் செடி மலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க நினைச்சு பையன் பள்ளிக்கூடம் போறான். அங்க போய் சரி படிக்க போறான். ஆனா படிக்க போறதா எனக்கு சுத்தம் பள்ளிக்கூடம் பிடிக்கல, படிக்கிறதும் பிடிக்கல. நினைச்சதான் கழுதான் எடுத்தாங்கிற ஓட்டம் மாதிரி பையன் பள்ளிக்கூடம் விட்டு ஓடி வரான். அப்போது சரின்னு ஓடி வந்துட்டோமே, இனிமே வீட்டுக்கும் போக முடியாது. அப்ப நான் வேட யாராச்சும் ஆள் கிடைப்பாங்களான்னு பாக்குறான். அங்க எறும்பு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா? போப்போ, உனக்குத்தான் வேலை இல்லை. ஸ்கூலுக்கு காலேஜெல்லாம் கொண்டு போக்கும் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொண்டு போகணும். நோயெல்லாம் நான் கொஞ்சம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா நான் கிளம்புறேன். நீ அதுவும் அந்த தேனி வந்து விளையாடு. தேனி தேனி, என் கூட விளையாட வரியா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நக்கலாம்பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. 1000 கலை நெல்லுக்கு ஒரு 2 பூச்சி போதும். இந்த மாதிரி ஒரு ஆள் எங்கள் கூட்டத்தில் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும். போ, எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு. உங்கள் கூட்டத்தில் 1000 தேனி இருக்க. நீ ஒரு ஆளே நீ எடுக்கலன்னா தேன் எடுக்கலன்னா என்ன குறைச்சா தருவேன். ஆள் கூட்டினா பாம்பு சாப்பிடுமா? கை ஊனிட்டா கண்ணை போட முடியும். பூவெல்லாம் குறிக்க மூட்டுறதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும். மாடே சும்மா தானே இருக்கேன், என் கூட விளையாட வரியா? நான் சும்மா இருக்கலாம். இருப்பவனுக்கு புளியப்போ இல்லாதவனுக்கு பசியப்போ. நான் என் முதலாளி போய் உப்பு மூட்டை புளி மூட்டை சமைக்கணும். நான் வரல. நீ அதான் வந்து ஆமையிடம் போய் விளையாடு. ஆமை 4 வீட்டில் கல்யாணமும் நாய்க்கும் அங்கேயும் மொத்தமாக நினைக்கிற மாதிரி இவ்வளோ வேகமாக எடுத்துக்கிட்டா விளையாடலாம். என்னை விட வேகமாக ஓடுற முயலோடு போட்டி வச்சுருக்கேன். அவ்வப்பொழுது போக்கினாலும் தவப்பொழுது போக்காது. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் ஓடியே தீரணும். ஆடி பாடி குத்தினாலும் பதறி அரிசி ஆகுமா? ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை உண்ண முடியுமா? அதிர அடிச்சாலும் உதிர விளையும். முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும். வேணும்னா அதை முயலோட போய் தூங்கிட்டு முயலோட போய் விளையாடு. பையன் அப்படியே கொஞ்சம் தூரம் போறான். அங்க ஒரு முயல் ஒண்ணு இருக்கு. அந்த முயல் கிட்ட போய் கேட்கறான். முயலே குத்துகளுக்கு குயிரா வெயிலாங்கிற மாதிரி நீ என்ன கவலை இல்லாம படிக்க இருக்கிற, வா விளையாடலாம். கவலையில் இருந்த முதலே கவிதை சொற்கன்னு சொல்ற மாதிரி போன தடவை மின்னலையும் படுத்து தூங்கினதுனால ஆமையிடம் தோல்வி போயிட்டேன். ஆனால் இந்த தடவை நான் முந்தியாகணும். அதனால நான் வேகமாக ஓடணும். நீ வேணும்னா அதுவும் அங்கே இருக்கிற அந்த குட்டி சோரின் எழுதியே குறித்து விடாது. அந்த பையன் கார்த்திகை மாசத்திலேயே கண்ட மாதிரி விளையாட ஒரு ஆள்
அதை விட்டால் கதையில் அப்பால போனாலும் வீட்டில் நினச்சிக்கிட்டு கட்டி போட்டு ரொட்டியை புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேகரித்து வச்ச பொருட்களை இப்படி உடச்சி போட்டிய. கடிச்ச உடனே அந்த பையன் காட்டிலையும் வீட்லையும் ஏறி குதிச்சு வீட்டுக்கு போய் சேர்றான். அம்மா ஊரில் எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கு. எறும்பு கூட அதோட வேலையை பார்க்குது. நானும் இன்னும் பள்ளிக்கூடம் போய் நல்லா படிப்பேன். இப்போ தான் எனக்கு புத்தி வந்துச்சு. நான் இப்போ பள்ளிக்கு போய் நல்லா படிப்பேன். அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியாக பள்ளிக்கூடம் போகிறேன், நல்லபடியாக படிக்கிறான். இதுதான் நாடகமாக நாங்கள் உங்களுக்கு காமிச்சோம். இது வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.